வாழ்க்கை ஒரு விளையாட்டு என்ற கூற்று வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களையும் சவால்களையும் ஒரு விளையாட்டு போல அணுகி அதில் வெற்றி பெற முயற்சி செய்வதை வலியுறுத்துகிறது. அதாவது வாழ்க்கையில் வரும் சவால்களை ஒரு விளையாட்டு போல எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்ப உந்திகளை வகுத்து தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்பதே அதன் நோக்கம். இது வாழ்க்கையில் நேர்மறையான மனநிலையை வளர்ப்பதற்கும் தடைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை அளிப்பதற்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைகிறது. எந்த விளையாட்டாக இருந்தாலும் விளையாட சில நிபந்தனைகள் உள்ளன. முதலில் சவால்களை எதிர்கொள்ளும் மனநிலை. வாழ்க்கையும் ஒரு விளையாட்டு போல, அதில் சவால்களும் மற்றும் தடைகளும் இருக்கும். ஆனால் நாம் அந்த சவால்களை ஒரு விளையாட்டு போல எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப உந்திகளை வகுத்து செயல்பட்டால் நாம் வெற்றி பெற முடியும். விளையாடுவதற்காக பல்வேறு விளையாட்டுகளும் பல காரணங்களுக்காக மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன. பாம்புகள் மற்றும் ஏணிகளின் விளையாட்டு மனித கைகளில் இல்லாத அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டம் பற்றி நமக்கு கற்பிக்க துறவிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. பகடை என்பது மக்களுக்கு அதிர்ஷ்டத்தை பற்றி கற்பிக்க பயன்படுத்தப்பட்டது. சீட்டு என்பது விதி. உங்களிடம் கையளிக்கப்பட்ட அட்டைகள் சுதந்திரம். நீங்கள் சீட்டுகளை எப்படி விளையாடுகிறீர்கள் என்பது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விளையாட்டு. சதுரங்க ஆட்டம் பண்டைய இந்தியாவின் மகாபாரத காவியத்தில் இடம்பெற்ற போர் அமைப்பிலிருந்து உருவானது என நம்பப்படுகிறது. இந்த சதுரங்கள் வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களில் மாறி மாறி அமைந்திருக்கும். ஒவ்வொரு அணியிலும் ஒரு ராஜா, ஒரு ராணி, 2 மந்திரிகள், 2 குதிரைகள், 2 கோட்டைகள் மற்றும் 8 சிப்பாய்கள் இருக்கும். சதுரங்க ஆட்டம் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு மூளை விளையாட்டு. இது ஆடுபவர்களின் சிந்தனை திறன், திட்டமிடல் மற்றும் கணிப்பு திறனை மேம்படுத்துகிறது. அடுத்து கூட்டு விளையாட்டுகள் என்ன என்று பார்க்கலாமா? கூட்டு விளையாட்டு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே நேரத்தில் ஒரு பொதுவான நோக்கத்தை அடைவதற்கு விளையாடும் விளையாட்டாகும். இது தனிப்பட்ட ஒருவரின் திறமைகளை விட குழுப்பணியை முன்னிலைப்படுத்தி ஒத்துழைப்பு மற்றும் தகவல் தொடர்பு மூலம் வெற்றி பெறுவதாகும். உதாரணமாக கால்பந்து, கிரிக்கெட், பேட்மிண்டன், பேஸ்பால், கூடைப்பந்து, ஸ்கேட்டிங் போன்ற விளையாட்டுகள் கூட்டு விளையாட்டுகளின் ஒரு பகுதியாக இருக்கிறது. கூட்டு விளையாட்டுகளில் பல நன்மைகள் உள்ளன. அது என்ன என்று பார்க்கலாமா? முதலாவதாக கூட்டுப்பணி. குழு உறுப்பினர்கள் தங்கள் திறமைகளை ஒருங்கிணைத்து ஒரு பொதுவான இலக்கை அடைவதற்கு வேலை செய்கிறார்கள். இரண்டாவது, தகவல் தொடர்பு. குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டு தங்கள் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். மூன்றாவதாக, சிக்கலை தீர்க்கும் திறன். குழு உறுப்பினர்கள் ஒரு சிக்கலை தீர்க்க ஒருமித்த தீர்வுகளை முன்வைக்கிறார்கள். நான்காவது, படைப்பாற்றல். குழு உறுப்பினர்கள் தங்கள் படைப்பாற்றல் திறமைகளை வெளிப்படுத்தி புதிய யோசனைகளை முன்வைக்கிறார்கள். இக்குழு விளையாட்டுகளில் வெற்றியோ தோல்வியோ ஒருவரை சார்ந்தது மட்டுமல்ல, அந்த குழுவையே சார்ந்திருக்கும். அது மட்டுமல்ல, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் பல உள்ளன. அதில் சிறுவர் சிறுமிகளுக்கு, இளைஞர் இளம்பெண்களுக்கு, முதியவர்களுக்கு என்று பல வகையாக பிரிக்கப்பட்டு பண்டைய காலத்தில் விளையாடி வந்திருக்கிறார்கள். அந்த விளையாட்டுகள் எல்லாம் தற்போது மறக்கடிக்கப்பட்டு விட்டன. அவ்விளையாட்டுகளில் 2 வகை உண்டு. வீட்டுக்குள் விளையாடுவது ஒரு வகை, வீட்டிற்கு வெளியே சென்று ஆடுவது மற்றொன்று. ஆடுபுலி ஆட்டம், கபடி, ஜல்லிக்கட்டு, உரியடி, வழுக்குமரம், சிலம்பாட்டம், வண்டிப்பந்தயம், கால் தூக்கி கணக்கு பிள்ளை, பந்து, பச்சை குதிரை, பம்பரம், புளியங்கொட்டை, கபடி, திருடன் போலீஸ் இவை சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான விளையாட்டு ஆகும். பல்லாங்குழி, தாயம், சில்லுக்கோடு, தட்டாமாலை, கும்மி, கோலாட்டம், பாண்டி, கண்ணாமூச்சி, பூசணிக்காய், குலகுலையாய் மந்திரிக்காய், எலியும் பூனையும், ஒரு குடம் தண்ணி ஊற்றி பூ பறிக்க வருகிறோம், கரகர வண்டி, ஜில்லுக்கோடு, கிச்சு கிச்சு தாம்பாளம், கொலக்கட்டை, நொண்டி இவை சிறுமியர்கள் மற்றும் குமரி பெண்களுக்கான விளையாட்டு ஆகும். இளமை காலம் முழுவதும் விளையாடி திருந்ததால் தான் நமக்கு இன்று வரை விளையாட்டாய் இருக்கிறது வாழ்க்கை. நாட்டுப்புறங்களில் 126 வகை விளையாட்டுகள் விளையாடப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. தமிழர் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் அந்த விளையாட்டுகளில் எத்தனை விளையாட்டுகளை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். குழந்தைகள் கையில் செல்போனை கொடுத்துவிட்டு நம்
கடமைகளை முடித்துவிடக்கூடாது. மறக்கடிக்கப்பட்ட நம்முடைய தமிழர்களின் பண்பாடுகள், பழக்கவழக்கங்கள், விளையாட்டுகள் போன்றவற்றை குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதுதான் ஒரு தமிழனுடைய கடமை. இந்த மே மாத விடுமுறை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு மறக்க முடியாத மாதமாக இருக்கட்டும். ஓய்வு நேரங்களில் நீங்களும் உங்கள் குழந்தைகளோடு குழந்தையாக தாய் திருநாட்டின் மறைக்கப்பட்ட விளையாட்டுகளை விளையாடி மகிழுங்கள். அது உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கும். மேலும் உறவுகளை வலுப்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமையின் சூழல் நிலவும். குடும்பம் அன்பினால் பிணைக்கப்படும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மே மாதம் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் இனிமையாக இருக்க வாழ்த்துக்கள். குடும்பமாக குழந்தைகளுடன் விளையாடுவதால் என்ன பயன்கள் என்று பார்க்கிறீர்களா? நம் குழந்தைகளுக்கு மறக்கடிக்கப்பட்ட பாரம்பரிய விளையாட்டை கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பு. உங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, மன அழுத்தம் குறையும். குழந்தைகளின் திறமையை கண்டறிய ஒரு வாய்ப்பு. வேலை பளுவில் இருந்து சில நிமிடங்கள் மகிழ்ச்சியான ஓய்வு. உடற்பயிற்சி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னும் எவ்வளவோ பயன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அனுபவித்தால் மட்டுமே அதனுடைய சுவையை அறிய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.